நேத்து ஒரு வேலை இன்னைக்கு ஒரு வேலை. என்னடா இதுன்னு இன்னைக்காவது விமான டிக்கெட் புக் பண்ணும்போது குழம்பிருக்கீங்களா? நீங்க பாக்குற அந்த வேலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மூளை வேலை செய்யுது. அதுதான் ஒரு ரகசிய அல்காரிதம். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த விமான டிக்கெட் விலைக்கு பிறால இருக்கிற அந்த சீக்ரெட் உலகத்துக்குள்ள ஒரு எட்டி பாப்போம். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் நடந்த ஒரு சின்ன எரிச்சல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு டிக்கெட்டை தேடுறீங்க. ஓகே, இந்த விலை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா, என்னடா இது, விலை எகிரி நிக்குது. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? செவ்வாய்க்கிழமை மதியம் பார்த்தா ஒரு வேலை, அதே வெள்ளிக்கிழமை ராத்திரி பார்த்தா வேற வேலை. ஆமா, நீங்க தேடுற நேரத்தை வச்சே உங்க பாக்கெட்ல இருந்து காசு அதிகமா போக வாய்ப்பிருக்கு. இதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். நீங்க மேக் கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்களா இல்ல சாதாரண விண்டோஸ் பிசில பாக்குறீங்களாங்கறத வச்சு கூட விலை மாறுமா? எப்படி இது சாத்தியம்? உண்மை என்னன்னா, இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருக்கு. அதோட ஒரே வேலை என்ன தெரியுமா? ஒரு டிக்கெட்க்கு உங்களால அதிகபட்சம் எவ்ளோ கொடுக்க முடியும்னு கரெக்டா கணக்கு போடுறது தான். இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாற்றம் நடந்த காலத்துக்கு போகணும். பாருங்க, 1978க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சிம்பிள். கவர்மெண்ட் தான் விலைய முடிவு பண்ணும். ஆனா அந்த கட்டுப்பாடுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அசல் ஆட்டமே ஆரம்பிச்சது. ஏர்லைன்ஸ்குள்ள பயங்கரமான போட்டி, ஒரே விலை போர்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்களால புதுசா வந்த சின்ன பட்ஜெட் ஏர்லைன்ஸ் கூட போட்டி போட முடியல. விளைவு, ஒரே ஒரு காலாண்டுல $50 மில்லியன் நஷ்டம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. கம்பெனியே திவாலாகிற நிலைமை. அப்போ அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட சிஇஓ பாப் கிராண்டலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏதாவது வித்தியாசமா அதிரடியா செஞ்சாதான் தப்பிக்க முடியும்னு. அப்போதான் கிராண்டலுக்கு அந்த பல்ப் எரிஞ்சது. ஹே, நம்ம பிரச்சனை விலையில இல்ல, இன்வென்ட்ரியில இருக்குன்னு யோசிச்சாரு. ஹோட்டல்ஸ் இதை எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. விமானம் கிளம்பிருச்சுன்னா அந்த காலி சீட்டுக்கு மதிப்பே இல்ல. அது ஒரு அழுகி போற பொருள் மாதிரி. இந்த ஒரு யோசனை தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. இந்த பெரிய புதிர அவிழ்க்க அவர் நேரா MITக்கு போனாரு. அங்க இருக்கிற பெரிய கணித மேதைகள் கிட்ட எனக்கு ஒரு ரகசிய சிஸ்டம் வேணும்னு கேட்டாரு. சரி, அந்த ரகசிய ஆயுதம், அந்த அல்காரிதம் நிஜத்துல எப்படி வேலை செஞ்சது? வாங்க பார்க்கலாம். அவங்க உருவாக்குன அந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் ஈவு மேலாண்மை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு சீட்டையும் அதிகபட்ச விலைக்கு விக்கிறது தான் இதோட வேலை. விமானம் கிளம்புற வரைக்கும் தேவைக்கேத்த மாதிரி விலையை ஏத்தியும் இறக்கியும் முடிஞ்ச வரைக்கும் லாபம் பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்மார்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டமோட லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, இது பயணிகளை ரெண்டா பிரிக்குது. ஒன்னு, பிசினஸ் டிராவலர்ஸ். அவங்க கடைசி நேரத்துல புக் பண்ணுவாங்க, அதனால அதிக விலை கொடுக்க தயாரா இருப்பாங்க. இன்னொன்னு, லீவுக்கு போறவங்க. இவங்க மாசக்கணக்குல பிளான் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு தள்ளுபடி விலை. ஒரே விமானம், ஒரே சீட், ஆனா ஆளை பொறுத்து விலை மாறும். இந்த சிஸ்டம் இவ்வளவு வெற்றிகரமா வேலை செய்யறதுக்கு காரணம் நாம தான். ஏன்னா நம்ம பழக்க வழக்கங்களை ரொம்ப சுலபமா கணிக்க முடியும். பிசினஸ் பேச போறவங்க வசதிக்காக அதிகமா செலவு பண்ணுவாங்கன்னோ, சுற்றுலா போறவங்க ஆஃபருக்காக காத்திருப்பாங்கன்னோ அதுக்கு நல்லாவே தெரியும். சரி, அப்போ இருந்த சிஸ்டம் அப்படி. இப்போ இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் வேற லெவல். ஒரு நாளைக்கு, நல்லா கேளுங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம் தடவை விலைய மாத்தி அமைக்குமா. நீங்க பேஜை ரீஃப்ரெஷ் பண்ற ஒவ்வொரு செகண்டும் விலை மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, 1987ல வந்த இந்த ஒரு டெக்னாலஜி உலகத்தை எப்படியெல்லாம் மாத்துச்சு, அதோட தாக்கம் எவ்ளோ பெருசு. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்கு இது ஒரு ஜாக்பாட். இந்த சிஸ்டம் வந்த வெறும் 3 வருஷத்துல அவங்களோட வருமானம் வருஷத்துக்கு $500 மில்லியன் அதிகமாச்சு. நம்ப முடியுதா? இந்த ஒரு ரகசிய ஆயுதம் மொத்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. எல்லா போட்டியாளர்களும் இதே மாதிரி அல்காரிதம்களை உருவாக்க ஓடுனாங்க. இந்த டெக்னாலஜி போர்க்களத்துல ஜெயிக்க முடியாம பீப்பிள் எக்ஸ்பிரஸ் மாதிரி நிறைய பட்ஜெட் ஏர்லைன்ஸ் கடைய மூட வேண்டியதா போச்சு. MITல உருவான அந்த ஒரு அல்காரிதம் இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஃபார்முலாவா மாறிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸும் சேர்ந்து இந்த ஒரு உத்திய வச்சு மட்டும் வருஷத்துக்கு $100 பில்லியன் மேல சம்பாதிக்கிறாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த ஐடியா வெறும் விமானத்தோட நிக்கல. இன்னைக்கு நீங்க புக் பண்ற ஹோட்டல் ரூம், வாடகைக்கு எடுக்கிற கார், தீம் பார்க் டிக்கெட், ஏன் நீங்க யூஸ் பண்ற ரைட் ஷேரிங் ஆப்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதே டைனமிக் பிரைசிங் தான். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஒரு கம்பெனிய காப்பாத்த ஆரம்பிச்ச ஒரு சின்ன அல்காரிதம் இன்னைக்கு நம்ம வாங்குற பல விஷயங்களோட விலைய தீர்மானிக்குது. அப்போ அடுத்ததா இந்த அல்காரிதம் எதோட விலைய நிர்ணயிக்க போகுது? யோசிச்சு பாருங்க.